வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. மனு பாக்கர், இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் உள்ளிட்டோர் பதக்கங்களை பிரதமரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லி செங்கோட்டையில் 11வது முறையாக தேசிய கொடியேற்றினார் பிரதமர் மோடி. பட்டொளி வீசி பறந்த தேசிய கொடிக்கு ஹெலிகாப்டரிலிருந்து மலர் தூவி மரியாதை. முப்படை மற்றும் டெல்லி காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு நாம் எப்போதும் நன்றி கடன் பட்டவர்கள். இராணுவ வீரர்கள், விவசாயிகள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047ஆம் ஆண்டுக்குள் நாம் நிறைவேற்ற வேண்டுமென பிரதமர் மோடி உறுதி. 140 கோடி இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து தீவிரமாக உழைக்க வேண்டுமென்றும் பேச்சு. ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதி பெறும் வகையில் நீதித்துறையில் மாற்றம் தேவை. அனைத்து துறைகளிலும் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள அனைத்தும் தகர்த்து எறியப்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதி. நாட்டில் பழைய சட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. நீதி வழங்கும் அமைப்பை துரிதப்படுத்த புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் உரை. அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் கொண்டுவரப்படும் என பிரதமர் மோடி உறுதி. வெளிநாட்டினரும் இந்தியா வந்து படிக்கும் அளவிற்கு கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்றும் பேச்சு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிரின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவினில் மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்கள் பங்கேற்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்பு. சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முப்படை மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்று வீர வணக்கம்.
2026 ஜனவரி மாதத்திற்குள் சுமார் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 65,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். நடைபெற இருக்கிறது என்பதையும் ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன். அதன்படி வரும் 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்தும் என அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரும் பொங்கல் பண்டிகை முதல் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றும் அறிவிப்பு. என்பதையும் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். வரும் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்த உள்ள இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் பயன்பெறும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் உறுதி. விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 21,000 உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. ஓய்வு பெற்ற முன்னாள் படைவீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். சுதந்திர தினத்தை ஒட்டி காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். சுதந்திர தின விழாவினில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டு. சிறந்த மாநகராட்சியாக கோவை, நகராட்சியாக திருவாரூர், பேரூராட்சியாக சூலூர் தேர்வு. விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நகராட்சிக்கான விருது திருவாரூர் நகராட்சிக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது சூலூர் பேரூராட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம். The best performing town panchayat is backed by Sulur Town Panchayat, Coimbatore district. புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கொடி ஏற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. பல்வேறு துறைகளின் சாதனை படைத்தவர்களுக்கு பதக்கம் வழங்கி கௌரவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தேசிய கொடி ஏற்றி வைத்த மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறையின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பார். அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலே பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் விரைவில் மாற்றம் வரப்போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரூடம். 2026 கோட்டையில் தேசிய கொடியேற்ற தமிழக மக்கள் வாய்ப்பளிப்பார்கள் என்றும் நம்பிக்கை. எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என சூளுரை. தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் இருந்து விலக யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என நடிகை குஷ்பு விளக்கம். கட்சி பதவிக்காக பேரம் பேசும் பழக்கம் தனக்கு இல்லை என்றும் பேட்டி.
ஏன் சமாதானம் போயிட்டீங்க, இல்லை நாங்கள் சமாதானம் போயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் பெண்கள் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும், அவங்க வேலை செய்யணும், சொந்த காலில் நிற்கணும். இன்னொன்று ஒருத்தர் மேலே கண்டிப்பாக ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவில்களில் வடை பாயாசத்துடன் நடைபெற்ற சமபந்தி விருந்து. பொதுமக்களோடு அமர்ந்து உணவருந்திய அமைச்சர்கள். தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய நெல்லையப்பர் கோவில் காந்திமதி யானை. காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய வீடியோ வைரல். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் நிதி குறைக்கப்பட்டுள்ளதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். பல்வேறு திட்டங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது எனவும் கருத்து. சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி. உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் பேரணியில் ஏராளமான பாஜகவினர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வரலட்சுமி நோன்பை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. குண்டுமல்லி 1800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2400 ரூபாய்க்கும் விற்பனை. தொடர் விடுமுறையை ஒட்டி கிளாம்பாக்கத்தில் இருந்து 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணம். சிக்கல் எதுவும் இல்லாமல் கூட்டத்தை திறமையாக கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக பெருநகர வளர்ச்சி குழுமம் தகவல். தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஆமை வேகத்தில் வாகனங்கள் செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது SSLV D3 ராக்கெட். 6 மணி நேர கவுண்டவுன் நாளை அதிகாலை 3 மணிக்கு தொடக்கம். ஆண்களுக்கான ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் 765 புள்ளிகளோடு 2ஆம் இடத்திற்கு முன்னேறிய இந்திய வீரர் ரோஹித் சர்மா. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரை இந்தியா நடத்த விரும்பவில்லை. BCCI செயலாளர் ஜெய்ஷா தகவல். தூத்துக்குடியில் திரையரங்கம் ஒன்றில் பாதியில் நிறுத்தப்பட்ட தங்கலான் திரைப்படம். திரையரங்கில் ஆடியோ சரியில்லை என கூறி ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தங்கலான் திரைப்படத்தை காண சட்டை இல்லாமல் வந்த ரசிகர்கள். படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் போன்று வேடம் அணிந்து வந்த ரசிகர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு. கோவையில் டிமாண்டிக் காலனி 2 திரைப்படத்தை பார்ப்பதற்கு பேய் வேடத்தில் வந்த IT ஊழியர்கள். பேய் போல நடனமாடியதை கண்டு ரசித்த பொதுமக்கள்.